Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பரசனேரியை அழகுபடுத்தி பொழுதுபோக்கு பூங்காவாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரூராட்சி அலுவலகம் மற்றும் பேருந்து நிலையம் எதிரே உள்ள இந்த ஏரி 33 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து எப்பொழுதும் தண்ணீர் நிரம்பி அழகாக காட்சியளிக்கும் நிலையில் சமூக விரோதிகளால் கொட்டப்படும் கழிவுகளை அகற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தேனியில் தெருநாய்கள் கடித்ததில் 25 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. அம்பாசமுத்திரம் பகுதியில் மூர்த்தி என்பவர் ஆட்டு தொழுவம் அமைத்து 200க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வந்தார். இந்த நிலையில் ஆட்டு தொழுவத்திற்கு கூட்டமாக வந்த தெருநாய்கள் கடித்து குதறியதில் 25 ஆடுகள் உயிரிழந்தன. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த அலட்சியம் காட்டி வருவதால் மனிதர்களை தொடர்ந்து கால்நடைகளுக்கும் பாதுகாப்பில்லாத அவலம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தந்தை இறந்தது தெரியாமல் மனநிலை பாதிக்கப்பட்ட மகன் சடலத்துடன் வாழ்ந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. வடிவேல் முதலியார் தெருவைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்ற முதியவரின் மகன் அரவிந்தனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர்களது வீடு 5 நாட்களாக உள்பக்கமாக பூட்டி கிடந்த நிலையில் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் தூய்மை பணியாளர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் வந்து பார்த்தபோது 5 நாட்களுக்கு முன்பே கோவிந்தசாமி உயிரிழந்ததும் அவர் உயிருடன் இருப்பதாக நினைத்து அவரது உடலை துணியால் துடைத்து விடுவதும் போர்த்தி விடுவதுமாக மனநிலை பாதிக்கப்பட்ட மகன் அரவிந்தன் இருந்தது தெரிய வந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த நகர் ரயில் நிலையம் அருகில் தண்டவாளத்தில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் 2 ஆண் சடலங்கள் கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடல்களை கைப்பற்றப்பட்டு நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இருவரும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த முகமது ரஃபீக் மற்றும் செல்வம் என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தற்கொலையா கொலையா என விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் கட்டப்பட்ட சில நாட்களிலேயே ரயில்வே தரைப்பாலத்தில் கழிவு நீருடன் கலந்த மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையையும் புது கும்மிடிப்பூண்டி ஊராட்சியையும் இணைக்கும் இப்பாலத்தின் மேல்பூச்சு மற்றும் பக்கவாட்டு சுவர் வழியாக மழைநீர் கசிந்து கழிவுநீருடன் கலந்து முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் துர்நாற்றம் வீசி வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் அவதியடைந்தனர். நவம்பர் மாதத்தில் மட்டும் 11வது முறையாக கழிவுநீர் தேங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மகாராஜபுரம் கிராம மக்களின் கோரிக்கையை அதிமுக ஒன்றிய பெருந்தலைவர் நிறைவேற்றியதால் கிராமத்தினர் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் முறையாக இல்லாததால் மழை வெயில் காலங்களில் அவதியடைந்து வருவதால் பேருந்து நிறுத்தம் கட்டித்தருமாறு கோரிக்கை விடுத்து வந்தனர். இதை ஏற்றுக்கொண்ட விளாத்திக்குளம் அதிமுக ஒன்றிய பெருந்தலைவர் முனியசக்தி ராமச்சந்திரன் 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டுமான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்குட்டையில் 16,28,000 ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியை அரூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பூமி பூஜையில் பங்கேற்று தொடங்கி வைத்தார். செங்குட்டை கிராமத்தில் தண்ணீர் வசதி இல்லாமல் தவித்து வந்த நிலையில் கிராம மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அரூர் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்னத்தூர் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை முன்னாள் அமைச்சரும் போலூர் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். முன்னதாக புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா, மாநில விவசாய பிரிவு துணை செயலாளர் செல்வன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.